வணக்கம் உறவுகளே. இந்த முறை கத்தரியில் தொடங்கி கரும்பு வர ஒரு நீண்ட பயணமாக நம்ம போக போகிறோம். கத்திரிக்கண்ணை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரை நீர்ப்பாசனம் செய்யலை, தேவைப்படும் போது மட்டும் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 பாத்தி கத்திரிக்கண்ணு, இந்த இடத்துல ஒரு 3 மிளகா கன்று, ஒரு 3 தக்காளி கன்று, அப்படியே பிறகு ஒரு 2 பாத்தி மிளகா கன்று, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா மணத்தக்காளி பச்சை உங்களுக்கு தெரியும், மஞ்சள், இடையில் கரும்பு, இப்படி ஒவ்வொன்றா இருக்கும். மணத்தக்காளி நல்லாவே முளைச்சி வந்திருக்கு, உங்களால் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நிழல் படுற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. கரும்பும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது அப்படியே மஞ்சள், அதுவும் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறை நம்ம வீடியோவை ஒரு முழுவதுமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். கத்தரியோட விளைச்சல், மிளகாயோட விளைச்சல், எல்லாத்தோடைய விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம பக்கத்தில் முன்னாடி ஆரம்பித்த தோட்டம் அங்கே தான் இருக்குது, அது பக்கத்தில் தான் அமைச்சிட்ருக்கோம். நன்றி.